வெல்கம் டு Revas channel. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. Thank you. Hi friends, இன்னைக்கு நம்ம Revas tasty recipesல பார்க்க போற டிஷ் ஸ்பெஷல் வடகரி. வடகரியில என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? நம்ம இன்னைக்கு சென்னா வச்சு வடகரி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் அளவுக்கு சென்னா எடுத்து நைட்டே ஊற வச்சு வச்சிருக்கேன். பாருங்க, நல்லா ஊறி பெருசாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வடைக்கு தேவையான மாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சென்னா எடுத்து மிக்சியில் போட்டுக்கிறேன். 2 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சென்னாக்கு தேவையான உப்பு. இப்போ இதை மிக்சியில் நல்லா கொரன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியே சேர்த்தாம அரைச்சிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வடையை ஃபர்ஸ்ட் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இன்னைக்கு நான் வடையை தட்டி போட போறது இல்லை, நல்லா உதுத்து போட்டுக்க போறோம். அப்பதான் ஃபுல்லாவே எல்லாமே கிறிஸ்பியா வரும். பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாவை எடுத்து நம்ம எண்ணெயில உதுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்ததும் புரட்டி விட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம வடை நல்ல கிறிஸ்பியா வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வடைக்கறிக்கு தேவையான வடையை நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சென்னால செஞ்சதுனால ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இப்போ வடைக்கறி செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 2 எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். தேங்காய் கொஞ்சமாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை 2 துண்டு, பிரியாணி இலை 1, கிராம்பு, சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நான் கீரி தான் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிட்டா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், மிளகாய் தூளும் தனியாத்தூளும் சேர்த்து அரைச்சி வச்சது அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மிளகாய் தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததும் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் அரைச்சு வச்ச தேங்காயை ஊத்திக்கலாம். குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வேணும், அதனால இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்கணும். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. ஃப்ளேவர் நல்லா இருக்கு. இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்க வடையெல்லாம் நம்ம சேர்த்துக்க போறோம். வடை எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுற போறோம்.
10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், நம்மளோட சுவையான ஸ்பெஷலான சென்னா வடகறி தயார். நல்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இட்லியோட சென்னா வடகறி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே வடகறி நம்ம கடலை பருப்பு வச்சு தான் செய்வோம். இந்த மாதிரி சென்னாவை ஊற வச்சு வடகறி செஞ்சு கொடுத்து பாருங்களேன். டேஸ்டும் சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.